கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் எரேமியா 15ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பச்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்களை கேட்டால், நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் தலை சிறந்த ஊழியக்காரர்களாலும் கடவுளின் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியாது. If we do not repent from our sins, even great leaders cannot save us from the judgment of God. இந்த இஸ்ரவேல் மக்கள் எரேமியாவுடைய நாட்களிலே ஒன்றான மெய் தேவனை கைவிட்டுவிட்டு அவர்களுக்கென்று தெய்வங்களை உருவாக்கி கொண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். இதுவே அவர்களுடைய ஒரு தலையாய பாவமாக இருந்தது. இந்த காலகட்டத்திலே ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், எரேமியா மற்றும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படும் 12 தீர்க்கதரிசிகள், மல்கியா, ஓசியா, ஆமோஸ் போன்ற பலரும் அசிரிய மக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போன இஸ்ரவேலரிடத்திலும், அதே போல பாபிலோனியர்களால் சிறைப்பட இருக்கிற யூத மக்களிடத்திலும் அதிகமாக மன்றாடினார்கள். ஆனால் அவர்களுடைய தீர்க்க தரிசன வசனங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் செவி கொடாமல் போனார்கள். இங்கே கடவுள் 2 உதாரணங்களை பயன்படுத்துகிறார். ஒருவேளை மோசேயும் சாமுவேலும் இந்த ஜனத்திற்காக மன்றாடினாலும் கர்த்தர், நான் அவர்கள் ஜெபத்தை கேட்கப் போவதில்லை என்று கூறுகிறார். இதற்கு காரணம் என்ன? யாத்ராமம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே அன்று பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை வணங்கிய யூத மக்களுக்காக ஜெபித்தார். அப்பொழுது யாரெல்லாம் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்களோ, மோசேயின் மன்றாட்டின் மூலமாக கடவுள் அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். அதே போல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் அஸ்தரோத் என்ற தெய்வத்தையும் பாகால் என்ற தெய்வத்தையும் பின்பற்றினார்கள். அப்பொழுது சாமுவேல் அவர்களுக்காக கடவுளிடத்திலே மன்றாடினார். சாமுவேல் அவர்களுக்காக மன்றாடின போது இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த பாகாலையும் அஸ்தரோத்தையும் கைவிட்டுவிட்டு ஒன்றான மெய் தெய்வனாகிய யெகோவாவை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர். அதன் விளைவாக 20 வருடங்களாக பெலிஸ்தர்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டனர். எனவே மோசேயும் சாமுவேலும் யூத மக்களுக்காக மன்றாடின போது அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினபடியினால் தேவன் மோசேயின் ஜெபத்திற்கும் சாமுவேலின் ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து இஸ்ரவேல் மக்களை வரும் கோபத்திலிருந்து காப்பாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது நாம் நேரடியாக கடவுளிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தாலே நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து விடுவார். இல்லை, நான் இந்த பாவத்தோடு நான் பாவம் செய்து கொண்டு சில பெரிய ஊழியர்காரர்களிடத்தில் நான் போகிறேன், அந்த ஊழியர்கார்ட்ட போயிட்டேன் அப்படின்னா அவர் எனக்காக ஜெபம் பண்ணால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமே என்றால் அது தவறு. கடவுள் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நம்ம மனம் திரும்பாவிட்டால் தலை சிறந்த ஊழியக்காரர்களுடைய பிரசங்கமானாலும் சரி, ஜெபங்களானாலும் சரி, ஆலோசனைகளானாலும் சரி, அது நம்மை கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பாவத்தை அருவருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.